உரிய துறைகளையும் நம்ம நிறைவு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5க்கான வித்தியாசத்தை நம்ம கண் கண்டிப்பா ஒரு ஒரு நாள் அலாசி ஆராய்ஞ்சு ஒரு பக்கம் நோட் போட்டு எழுதி வைங்க. ஏன்னா அடுத்தடுத்து மீதி இன்னும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் இல்லாம கொண்டு போகணும். அதுக்காக இந்த 5ல இருந்து நீங்க நல்லா தெளிவா அப்புறம் வந்து இந்த நொச்சி படலம் அப்படின்றது நமக்கு தெரியும். கோட்டையை சுற்றி அரணாக விளங்குவது மதில். அம்மதிலுக்கு வந்து காவற்காடு இருக்கும். ஒரு மதில் இருக்குன்னா அதுக்கு ஒரு காட்டு பகுதி இருக்கும். அதை சுற்றியுள்ள ஆழமுடையதாக நீர்நிலைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இதுவும் வந்து மருத நிலத்துக்குரியது போலதான் நொச்சி அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த நொச்சி வந்து நிலநொச்சி, நீர் நொச்சி, கருநொச்சி அப்படின்ற 3 வகையில இருக்குமாமா. இது வந்து கண்டிப்பா காட்டுப்பகுதியில வளரக்கூடியதுதான். நொச்சி பூ சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தும்பை, நொச்சி இதெல்லாம் சளிக்கு வந்து நல்ல ஒரு உதாரண பொருள் அப்படின்னு சொல்லலாம். எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் உளிஞை. எயில வந்து காக்குறது. ஏன் எயில காக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை வீரர்கள் பாதுகாத்துட்டே இருக்கணும். அதை பாதுகாக்கிறது தான் வந்து இந்த வேலையா நொச்சி படலத்துக்குரிய அர்த்தமா நம்ம எடுத்துக்கணும். அரசனின் கோட்டையை கைப்பற்ற கருதுவதுதான் நொச்சி. ஏன் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னா பகைவர்கள் மதிலை வளைத்து கொள்ளக்கூடிய ஒரு பயத்துல இருப்பாங்க. அதை சுற்றி வளைத்ததுனால முற்றுகையிடணும். இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் கோட்டைக்குள்ள அவங்க வராம பாதுகாத்துக்கணும். இதை பகையரசன் கைப்பற்றாதவாறு காத்து கொண்டு பாதுகாப்பு கருதி மறவர்களை அங்க நிறுத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, மன்னனுக்கு ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு எதுன்னா அந்த கோட்டையை சுற்றி இருக்க மதில்தான். இந்த நொச்சி ஒழுக்கம் குறிப்பா மாலையை சூடி பாதுகாப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா திணைக்கும் ஏதேனும் ஒரு அந்தந்த படலத்துக்குரிய மாலையை சூடுவாங்க. இங்கேயும் நொச்சி மாலையை வந்து கண்டிப்பா சூடியிருப்பாங்க. ஆக இதற்கான கொழுப்பாடல் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்புலை ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய பூப்புகள் நன்றே. பகைவரால் முற்றுகையிடப்பட்டோர் அந்த நொச்சி பூவினை சூடி மதிலை காப்பது. முற்றுகையிட வருவதற்கு முன் மதிலை காப்பது. ஏப்புலை ஏப்புலை என்பது அம்பினை ஏவுகின்ற ஒரு, ஞாயில் என்பது மறைந்து எறியும் ஒரு இடம், அந்த மதில் போன்ற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா காப்போர் சூடிய பூப்புகள் நன்று, அந்த பூவை சூடிட்டு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் 8 துறைதான் இருக்கும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும். ஒருவேளை நமக்கு கேட்கும் போது தெரியாம இருக்க கூடாதுல்ல. எப்படின்னா மரனுடை பாசி, ஊர் செருவிடை வீழ்தல், தின்பறி மரணே, எயிலது எயில்தனை அழித்தல், அழிபடை தாங்கல், மகள் மறுத்து மொழிதல். நம்ம காஞ்சியில கூட பார்த்தோம், முனைக்கடி முன்னிருப்பு மகர்பார் காஞ்சி அப்படின்னு பார்த்தோம். அது இங்கேயும் வரும், மகள் மறுத்து மொழிதல் அப்படின்னு கடைசியா அதோட முடியும். இப்ப நொச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொழு பாடல் பார்த்தோம். இப்ப மரனுடை பாசி என்ன சொல்லுது அப்படின்னா, புறக்கடாமல், அதாவது நொச்சி மறவர்கள் புறங்கெடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா உளிஞை மறவர்களை வராம தடுக்கணும். ஏன் தடுக்கணும்? அவங்க மதிலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மன்னனுக்கு இழுக்கு அப்படின்றதுனால உளிஞை மறவர்களுக்கு புறங்கடாமல் நொச்சி மறவர்கள் எயிலை காத்து நிக்கணும். அந்த செயல் மரனுடை பாசி என்பது. இதுல கொழு பாடல் என்ன கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? பாசி என்பது நீர்நிலைகள் பரவி இருக்கக்கூடிய ஒரு வகை தாவரம். நம்ம ஏற்கனவே சொன்னா மதில் காடு, அந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அகன்ற பெரிய அகழி இருக்கும். அதுல நீர்நிலை இருக்கும். அதுல நிறைய தாவரங்கள் பச்சை பசேல் என்ற நிறைய தாவரங்கள் வளர்ந்திருக்கும். நீர் தாவரங்களான தாமரை, அல்லி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம இந்த இடத்துல கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். அப்ப அந்த பகைப்படை மறவரை எதிர்த்து போர் செய்வதற்காக அந்த நீர்நிலைகளை சுற்றி, மதில்களை சுற்றி, அரணை சுற்றி மறவர்கள் காத்திருப்பாங்க. இதற்கான கொழு என்னன்னா, இதான் மரனுடை பசின்னு அர்த்தம். அந்த ரவுண்டா இருக்கிற அந்த நீர்நிலை தான் ஃபர்ஸ்ட். ஆக மரனுடை, அதாவது மரப்படை மறவேந்தர் துருக்கத்து செலவு உரைத்தன்றே. மரப்படை மறவேந்தர் துருக்கத்து செலவு உரைத்தன்றுனா, வீரம் பொருந்திய நொச்சிவேந்தனினுடைய படையை மரமாண்மையை உடையோர் தலைமை தாங்கி நின்றனர். யாரு? மறவர்கள்.
மரவனிலேயே சிறந்த மறவன் தலைமை தாங்கி நிற்பானாம். இதான் மரப்படை மறவேந்தர் துறக்கத்து சிறந்து உரைத்தன்று. எதற்காக? பகைப்படையோடு போரிட்டு விண்ணுலகத்துக்கு எதிரியை அனுப்பணும் அப்படின்றதுக்காக வீரர்களிலேயே சிறப்பான வீரனை அங்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. துறக்கம்னா வீர சுவர்க்கம் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே தங்களுடைய வீர அருமை பெருமைகளை தெரிந்த மறவர்கள் அப்படின்னு மரனுடை பசியில சொல்றாங்க. அடுத்து ஊர் செரு. ஊர் செரு என்பது அரணுக்கு புறத்தே உள்ள ஊரின் கண் பகைவரோடு நெச்சியார் போர் புரிவது. ஊருக்கு புறத்தே தான் நடக்கும் இது எல்லாமே. அரண்மனைக்குள்ள நடக்காது, பாசறையிலையும் நடக்காது. ஊர் அதாவது நம்ம அரண்மனைக்கு முன்னாடி ஒரு புறம் இருக்கும். அந்த ஊரின் கண் பகைவரோடு நொச்சியார் போர் செய்வதுதான் ஊர் செரு. செருனா போர்னு அர்த்தம். மரம்னாலும் போர் வரும், செருனாலும் போர் தான். ஊர் செரு புரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு துறை வந்து அருமிலையோடு, மிலைனா காவற்காடு, அருமிலையோடு கிடங்கு அழியாமை. எது அழியாம இருக்கணும்? கோட்டை காவல் அழியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக செருமலை இந்த சிறப்பு உரைத்தன்று. யாரு? போர்ல சிறப்பாக போர் புரியக்கூடிய அந்த மரவனை அங்க நிறுத்துவதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி இங்க ஊர் செரு புரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குதிரை மரம். குதிரை மரம் என்பது மரமாண்மை கூறுவது, குதிரையோட மாண்பை கூறுவது. ஏன்? குதிரை அங்க இருக்கு இல்லையா, அங்க நிறுத்தியிருப்பாங்க. ஏமாண்ட நெடுங்குரிசை, அதாவது அம்புகளையும் தொழிலால் சிறப்புற்று விளங்குவது. எது அம்பை எய்தா கூட அதுல இருந்து தகர்த்து விழாம இருக்கக்கூடியது நொச்சியாரினுடைய நீண்ட மதில். அந்த நெடும் புரிசை அம்மதிலகத்து தாவுகின்ற குதிரையின் சிறப்பை சொல்லணும் அப்படின்றதுக்காக வாமானது, வாமானதுன்னா குதிரையின் அர்த்தம். அந்த குதிரையினுடைய வகை உரைத்தன்று. வகைனா வரிசை முறைப்படுத்தி சொல்லுவது அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஏமாண்ட நெடுங்குரிசை. ஏமாண்டனா இங்க ஏ அப்படின்னா அம்புன்னு அர்த்தம். ஒரு எழுத்து ஒரு மொழியில ஏனா அம்பு, ஐனா தலைவன் அர்த்தம் இருக்கு. அததான் இங்க சொல்றாங்க. ஏமாண்ட நெடுங்குரிசைனா அம்பு எய்தாலும் தாங்கக்கூடிய அந்த மதில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல குதிரையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய சிறப்பு உரைக்கிறோம் அப்படின்னு உரைக்கிறாங்க. அடுத்து எயிர்போர். எயிர்போர் என்பது மதிலை காத்து நிற்கும் போது நொச்சி மரவரின் மாண்பை கூறுவது. ஒவ்வொரு இடத்துலயும் மரவனினுடைய மாண்பை சொல்லியிருப்பாங்க. மரவனின் மாண்பை சொல்லாத இடம் இருக்காது. நேத்து கூட பார்த்தோம், மாராய வஞ்சியில மரவனுக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக சிறப்பு செஞ்சிருப்பாங்க வஞ்சியில. அதே வந்து பெருவஞ்சியில பார்த்தோம்னா, பெருங்காஞ்சியில பார்த்தோம்னா காஞ்சி மரவனுக்கு சிறப்பு செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா மறந்துடக்கூடாது. ஒண்ணு குழப்பற மாதிரியே இருக்கும். குழப்புதல் இல்லாம கொண்டு போகணும். பெருங்காஞ்சி மரப்பெருமையை கூறுவது, மரவனினுடைய மரப்பெருமையை கூறுவது. இங்க வந்து மரவனினுடைய, எந்த மரவன்? நொச்சி மரவனினுடைய சிறப்பை கூறுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் சிறப்பு கூறுறாங்க? இங்க எயிர்போர் அப்படின்றது யார் நடத்த போறா? அவன் தான் நடத்த போறான். எயில்னா மதில்னு அர்த்தம். அந்த மதிலை காக்குறதுனால அவனுடைய சிறப்பை இங்க சொல்லணும் இல்லையா? அதனால இது எயிர்போர் அப்படின்ற ஒரு துறைக்குள்ள அடக்குறாங்க. எயிர்படையின் அறங்காக்கும் எயிர்படைஞர் இகழ் மிகுந்தன்றே அப்படின்னு சொல்ல வராங்க. புகழ்ச்சி அப்படின்றது இங்க அடையாளம். படைஞர் அப்படின்னா அந்த இடத்துல மறவர்கள், அவங்களுடைய புகழ்ச்சியை சொல்லுவது. அடுத்தது எயில்தனை அழித்தல். நொச்சி மறவர் பகைவரை வீழ்த்துதலை எயில் அழிக்கிறது. எயில் அழிக்கிறதுனா எயிலை, அதாவது மதிலை அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எயிலை காத்து நின்ற நொச்சி மறவர்கள் பகைவரை வீழ்த்துதல் தான் எயில் தனை அழிக்கிறது. இதற்கான துறை என்ன, கொழுப்பாடல் என்ன அப்படின்னா, துணிவு உடைய தொடு களலான். யாரு? எப்பவுமே பகைப்படைவர்களை எதிர்த்து போர் புரியக்கூடியவன் நொச்சி வீரன். அவன் காலில தொடுக்கடல் அணிஞ்சிருப்பான். அணி புரிசை அழிவு உரித்தன்ற. யார? வரிசை வரிசையாக வந்த நொச்சி மறவன் பகைப்படைவர்களை தாக்குவது எயில்தனை அழித்தல். அடுத்து அழிபடை தாங்கல். இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பகைவரால் காவற்படை அழிஞ்சுது. அதனை கண்டு பிறமறவர்கள் அத்தொழிலில் மேற்கொள்வது அழிபடை தாங்கல். ஒண்ணு சில இடங்கள்ல அங்கங்க காவல் காத்து இருக்கக்கூடிய படைகள் அழிஞ்சு போச்சு. அதை பார்த்துட்டு திரும்ப
அத்தொழிலை மேற்கொள்வது அழிபடை தாங்கல். ஏன்? காவற்படை அழிஞ்சிரும். ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே இருப்பாங்க. போருக்கு போனவங்க சிதையாம அப்படியே இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக பகைவரால் தம்படையும் சிதைந்து ஒழியதான் போகுது. அந்த இழிவினை கண்டு நொச்சி மறவர் கோபப்படுவாங்க. அதுதான் அழிபடை தாங்கல் அப்படின்னு சொல்றது. இங்க கோபத்தை தான் சொல்றாங்க. தாங்கல் என்பது தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏன் தடுக்கிறாங்க? கோபப்பட்டு தடுக்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் காவல் அழிஞ்சு போச்சு. இன்னும் மீதி இருக்கிற காவலையும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு நிக்கிறது தான் அம்மதிலை மன உறுதியோட காத்து நிக்கிறது தான் அழிபடை தாங்கல். தாங்கல்னா தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அழிஞ்சதை மேலும் அழிவுக்குள்ளாகாம பாதுகாக்கிறது. அடுத்து மகன் மருந்து மொழிதல். இது 8வது. யாருன்னா பகையரசனுக்கு நொச்சி வேந்தன் பெண் கொடுக்க மறுக்கிறது. ஏற்கனவே வஞ்சி அரசன் காஞ்சி அரசன் கிட்ட பொண்ணு கேட்பான். அது வந்து மகர்பார் காஞ்சி. நீ என்கிட்ட பொண்ணு கேட்கறியான்னு துரத்துறது முனைகடி முன்னுரிப்பு. இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான், மகன் மறுத்து மொழிதல். யாரு? பகை நாட்டு அரசன் பொண்ணு கேட்டது, இங்க வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நொச்சி வேந்தன் பொண்ணு கொடுக்க மறுக்கிறது. ஆக இதுக்கான குழு வந்து வெம் வெம் வெம்முரணான் மகள் வேண்ட, வெம்முரணான் மகள் வேண்ட அம்மதிலோன் மறுத்து உரைத்தன்று. வெம்முரணான்னா கொடிய பகையினை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உளிங்கை அரசன். அந்த உளிங்கை அரசன் மகள் வேண்ட அம்மதிலோன், யாரு? மதில் காத்து நின்ற நொச்சி அரசன் மறுத்துரைத்தது அப்படின்னு இங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக 8 துறைகளோடு இந்த நொச்சி வந்து முடியுது. ஆக நொச்சிக்கு 8, 21 காஞ்சிக்கு, 20 உளிங்க, 20 வந்து வஞ்சிக்கு பார்த்தோம், 19 வந்து வெச்சிக்கு பார்த்தோம், கரந்தைக்கு வெறும் 13 மட்டும் பார்த்தோம். ஆக இந்த அடிப்படையில தான் நாம இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் பார்த்துட்டு இருக்கோம். இதோட 5வது திணை வந்து முடியுது. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது உளிங்கை வந்து நல்லா நாளைக்கு நம்ம